ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா? இல்லை டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4, டெட், டிஆர்பி, பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களா? இல்லை நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், த பேக் போன் ஆஃப் சக்ஸஸ் இஸ் ஹார்ட் ஒர்க், டிட்டர்மினேஷன், குட் பிளானிங் அண்ட் பர்சிவரன்ஸ். அதாவது வெற்றி அப்படின்றதுக்கு முதுகெலும்பு எது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, கடின உழைப்பு, உறுதித்தன்மை, சரியான திட்டமிடல், அடுத்தது விடாமுயற்சி. இது 4ஐயும் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தணும் அப்படின்னாக்கா வெற்றி நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த 4 தான் வெற்றிக்கு முதுகெலும்பு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம நம்மளுடைய கோலை ரீச் பண்ணணும், நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சோன்னாக்கா நம்ம கடினமாக உழைக்கணும், அடுத்தது உறுதியாக இருக்கணும் நம்மளுடைய முடிவில், நம்மளுடைய கோலில், நம்மளுடைய முயற்சியில், அடுத்தது சரியாக திட்டமிடணும், அடுத்தது விடாமுயற்சியோடு செயல்படணும். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் ரூல் 2 and 3. இந்த ஸ்லைட் பாருங்கள். ரூல் 2 சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ். சிம்பிளில் பை டூயிங் அப்படின்ட்டு நேர்மறையான வாக்கியமாக இருந்துச்சுனாக்கா, அதாவது அஃபர்மேட்டிவ் மீனிங் அதில் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம காம்பவுண்டில் மாற்றும் போது இஃப் யூஸ் பண்ணணும், காம்ப்ளெக்ஸில் மாற்றும் போது டூ தென் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணணும், அல்லது ஷுட் டூ, அல்லது அடுத்தது தென் நம்ம போடணும். அடுத்தது இந்த சிம்பிளில் விதவுட் அப்படின்னு ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாக்கா இது நெகட்டிவ் மீனிங்கில் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா நம்ம காம்பவுண்டில் மாற்றும் போது இஃப் டோன்ட் அப்படின்னு யூஸ் பண்ணணும், அல்லது அன்லெஸ் அப்படின்னு போடணும். அடுத்தது அதை நம்ம காம்ப்ளெக்ஸாக மாற்றணும் போது டூ ஆர் அதர்வைஸ் இது ரெண்டையும் யூஸ் பண்ணி, அல்லது ஆர் அல்லது அதர்வைஸ் அப்படி யூஸ் பண்ணி நம்ம அதை காம்ப்ளெக்ஸாக நம்ம மாற்றலாம், அல்லது ஷுட் டூ ஆர் அதர்வைஸ் இப்படி நம்ம காம்ப்ளெக்ஸாக நம்ம மாற்றலாம். இதுதான் ரூல் 2 உடைய சார்ட்டு. இப்போ பாருங்கள், பிளேஸ் த சப்ஜெக்ட் இன் பிளேஸ் ஆஃப் ஐ. அதாவது இந்த மேலே இருக்கிற சார்ட்டில் நம்ம இஃப் பக்கத்தில் ஐ போட்டோம் இல்லைங்களா? அந்த ஐக்கு பதிலாக அந்த சென்டென்ஸில் என்ன சப்ஜெக்ட் இருக்குதோ அந்த சப்ஜெக்டை நம்ம அந்த இடத்துல போடணும். அடுத்தது பிளேஸ் த வேர்ப் இன் பிளேஸ் ஆஃப் டூயிங், டிட், டன். அந்த சென்டென்ஸில் டூயிங், டிட், டன் அப்படின்னு இருக்கிற இடத்துல அதுக்கு பதில் நம்ம வேர்பை பிளேஸ் பண்ணணும். இதுதான் இந்த ரூலில் நம்ம கவனிக்க வேண்டியது. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். சிம்பிள் சென்டென்ஸ், விதவுட் டேக்கிங் ரிஸ்க் you cannot prosper in life. பாருங்கள், சிம்பிள் சென்டென்ஸ், விதவுட் டேக்கிங் ரிஸ்க் யூ கேனாட் ப்ராஸ்பர் இன் லைஃப். அதாவது ரிஸ்க் எடுக்காமல் வாழ்க்கையில் முன்னேற முடியாது அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். இதை நம்ம காம்ப்ளெக்ஸாக மாற்றுறோம் அப்படின்னா அன்லெஸ் யூ டேக் ரிஸ்க் யூ கேனாட் ப்ராஸ்பர் இன் லைஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் யூ கேனாட் ப்ராஸ்பர் இன் லைஃப் அப்படின்றது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ், அதாவது ஒரு மெயின் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அன்லெஸ் யூ டேக் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறது இது முழுமையான பொருள் நம்மளுக்கு கொடுக்கல, அதனால் இதை ஒரு சப்பார்டினேட் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட முழுமையான வாக்கியம், அதாவது இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும், ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும். இதை நம்ம அன்லெஸ் அப்படின்ற கன்ஜங்ஷன் கொண்டு நம்ம இணைச்சிருக்கிறோம், யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்லது இன்னொரு மாதிரி எப்படி நம்ம இதை காம்ப்ளெக்ஸாக மாற்றலாம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, இஃப் யூ டு நாட் டேக் த ரிஸ்க் யூ கேனாட் ப்ராஸ்பர் இன் லைஃப். நீ ரிஸ்க் எடுக்கவில்லை என்றால் உன்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். இதை நம்ம காம்பவுண்டாக மாற்றுறோம் அப்படின்னாக்கா, டேக் த ரிஸ்க் ஆர் யூ கேனாட் ப்ராஸ்பர் இன் லைஃப். ரிஸ்க் எடு, இல்லைனாக்கா உன்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். பாருங்கள், இஃப் யூ டு நாட் டேக் ரிஸ்க் யூ கேனாட் ப்ராஸ்பர் இன் லைஃப். நீ ரிஸ்க் எடுக்காவிட்டால் உன்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அதையே நம்ம காம்பவுண்டாக மாற்றுறோம்னாக்கா, டேக் த ரிஸ்க் ஆர் யூ கேனாட் ப்ராஸ்பர் இன் லைஃப். ஆபத்தை எதிர்கொள்ளுங்கள், இல்லை என்றால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. இது உங்களுக்கு சரியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த எக்ஸாம்பிள் போகலாங்களா? அடுத்தது பாருங்கள். விதவுட் ஆடிங் சுகர் த டிஷ் வில் டேஸ்ட் பேட்.
இது வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். அதாவது சர்க்கரை சேர்க்காமல் உணவின் சுவை மோசமாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். சிம்பிள் சென்டென்ஸில் ஒரே ஒரு வேர்ப் தான் இருக்கும், அதுக்கு கம்ப்ளீட் மீனிங் இருக்கும், அது தனியாக செயல்படும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. இதில் பாருங்கள் என்ன வேர்டு இருக்குது, வேர்ப் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா டேஸ்ட் அப்படின்றது தான் இங்கே வந்து வேர்பு. இதில் வேறு ஏதாவது வேர்பு மாதிரி சில வார்த்தைகள்லாம் நம்மளுக்கு தோன்றும், ஆனால் அது வந்து வேர்ப் கிடையாது. இதில் ஆட் அப்படின்றது ஆடிங் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதுவும் ஒரு வேர்போ அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஆனால் இது வந்து ஒரு வேர்ப் கிடையாது. வேர்ப் அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், அப்படி இல்லைனாக்கா அதுக்கு முன்னாடி வந்து இந்த பி வேர்ப்ஸ் வந்து இருக்கணும், அல்லது ஹெல்பிங் வேர்ப்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி இருக்கணும். இந்த ஆடிங்க்கு முன்னாடி சப்ஜெக்டும் இல்லை, ஹெல்பிங் வேர்பும் இல்லை. அது டேஸ்ட் அப்படின்றது பாருங்கள், டேஸ்ட்டுக்கு முன்னாடி வில் அப்படின்ற ஹெல்பிங் வேர்ப் இருக்குது, அதனால் டேஸ்ட் அப்படின்றது ஒரு வேர்ப் அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த சிம்பிள் சென்டென்ஸில் ஒரே ஒரு வேர்ப் தான் இருக்கும், அதுக்கு முழுமையான பொருள் இருக்கும், அது தனித்து செயல்படும். இந்த சென்டென்ஸில் ஆடிங் அப்படின்றது வேர்ப் கிடையாது, ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் இல்லை, அடுத்தது அதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்பிங் வேர்ப் இல்லை. அப்போ அதோடைய மீனிங் வந்து சர்க்கரை சேர்க்காமல் உணவின் சுவை மோசமாக இருக்கும் அப்படின்றது தான் இதோடைய தமிழ் மீனிங். இதை நம்ம காம்ப்ளெக்ஸாக மாற்றுறோம் அப்படின்னு சொன்னால், இஃப் யூ டு நாட் ஆட் சுகர் த டிஷ் வில் டேஸ்ட் பேட். அதாவது நீங்கள் சர்க்கரை சேர்க்கவில்லை என்றால் உணவு மோசமாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். இதையே நம்ம வந்து அன்லெஸ் யூஸ் பண்ணியும் நம்ம சொல்லலாம். அடுத்தது இதை வந்து நம்ம காம்பவுண்டாக மாற்றுறோம் அப்படின்னா பாருங்கள், ஆட் சுகர் ஆர் த டிஷ் வில் நாட் டேஸ்ட் குட். காம்பவுண்டுக்கு நம்ம வந்து ஆர் அப்படின்ற கன்ஜங்ஷனை வந்து யூஸ் பண்ணுறோம். காம்பவுண்ட் சென்டென்ஸில் வந்து 2 முழுமையான வாக்கியங்கள் இருக்கும், அதை வந்து இந்த கன்ஜங்ஷன் கொண்டு நம்ம வந்து இணைப்போம். சர்க்கரை சேர்க்கவும் அல்லது உணவு சுவைக்காது அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். இந்த ஆட் சுகர் பாருங்கள், ஆட் அப்படின்றதுல ஒரு வேர்ப் இருக்குது. அடுத்தது த டிஷ் வில் நாட் டேஸ்ட் குட் பாருங்கள், டேஸ்ட் அப்படின்னு ஒரு வேர்ப் இருக்குது. இதில் 2 வேர்ப் இருக்கும், 2 முழுமையான வாக்கியம் இருக்கும், அது வந்து தனித்து செயல்படும். அதை நம்ம வந்து ரெண்டும் வந்து ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் உடைய செயல்கள் அது, அதாவது ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொண்ட சென்டென்ஸ் அது ரெண்டும். அதை வந்து ஆர் அப்படின்ற கன்ஜங்ஷன் கொண்டு நம்ம வந்து இணைச்சிருக்கிறோம். அப்போ சர்க்கரை சேர்க்கவும் அல்லது உணவு சுவைக்காது அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். அடுத்தது நம்ம பார்க்கலாங்களா, அடுத்த எக்ஸாம்பிள். அடுத்தது பாருங்கள், பை ரீடிங் புக்ஸ் யூ கேன் என்ரிச் யுவர் மைண்ட். அதாவது மேலே 2 சென்டென்ஸ் நம்ம பார்த்தது வந்து வித்தவுட் அப்படின்னு பார்த்தோம், இது வந்து நெகட்டிவ் மீனிங் கொடுக்கும். ஆனால் பை ரீடிங் புக்ஸ் யூ கேன் என்ரிச் யுவர் மைண்ட் அப்படின்றது பாசிட்டிவான மீனிங்கை நம்மளுக்கு கொடுக்கும். பாருங்கள், புத்தகங்கள் படிப்பதன் மூலம் உங்கள் மனதை வளப்படுத்தலாம். இது வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸில் எத்தனை வேர்ப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ரீடிங் அப்படின்னு ஒன்று வேர்ப் மாதிரி தெரியுது, அடுத்தது என்ரிச் அப்படின்றது ஒரு வேர்பு. இந்த ரீடிங் அப்படின்றது வேர்பா இல்லையா அப்படின்னு நீங்கள் வந்து செக் பண்ணணும். இது வேர்ப் கிடையாது. வேர்ப் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், அல்லது ஒரு ஹெல்பிங் வேர்ப் இருக்கணும். இதுக்கு முன்னாடி சப்ஜெக்டும் இல்லை, ஹெல்பிங் வேர்பும் இல்லை, அதனால் ரீடிங் அப்படின்றது ஒரு வேர்ப் கிடையாது. அடுத்தது இந்த பக்கம் வந்தீங்கன்னா யூ கேனாட் என்ரிச் யுவர் மைண்ட் அப்படின்னு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா யூ அப்படின்ற சப்ஜெக்ட் இருக்குது, என்ரிச் இருக்குது, அதனால் என்ரிச் அப்படின்றது ஒரு வேர்ப். இந்த சிம்பிள் சென்டென்ஸில் ஒரே ஒரு வேர்ப் தான் இருக்கும், முழுமையான பொருள் கொடுக்கும் அந்த வாக்கியம், அது தனித்து செயல்படும். அதனால் இதை வந்து நம்ம சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். புத்தகங்கள் படிப்பதன் மூலம் உங்கள் மனதை வளப்படுத்தலாம் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். அடுத்தது பாருங்கள், இதை நம்ம காம்ப்ளெக்ஸாக மாற்றுறோம் அப்படின்னாக்கா, இஃப் யூ ரீட் புக்ஸ் யூ கேன் என்ரிச் யுவர் மைண்ட். புத்தகத்தை படித்தால் நீங்கள் உங்கள் மனதை வளப்படுத்தலாம் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். பாருங்கள், இதை வந்து நம்ம அன்லெஸ் யூஸ் பண்ணியும் சொல்லலாம். அன்லெஸ் யூ ரீட் புக்ஸ் யூ கேனாட் என்ரிச் யுவர் மைண்ட் அப்படின்னு இதில் வந்து வரும். அதாவது நீங்கள் புத்தகத்தை படிக்காவிட்டால் உங்கள் மனதை வளப்படுத்த முடியாது அப்படின்றதான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். நம்ம அன்லெஸ் யூஸ் பண்ணோன்னாக்கா 2வது பார்ட்டில் வந்து நாட் போடுவோம், இஃப் யூஸ் பண்ணோன்னாக்கா நம்ம நாட் போட மாட்டோம். அடுத்தது இதை வந்து நம்ம வந்து காம்பவுண்டாக மாற்றுறோம் அப்படின்னாக்கா, காம்பவுண்டில் 2 முழுமையான வாக்கியங்கள் இருக்கும், அந்த 2 முழுமையான வாக்கியங்களும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸோடு இருக்கும், 2மே சமமான முக்கியத்துவம் கொண்ட வாக்கியங்களாக இருக்கும். அந்த 2துலேயுமே சப்ஜெக்ட் இருக்கும், 2 வேர்ப் இருக்கும், அதை நம்ம வந்து ஒரு கன்ஜங்ஷன் கொண்டு இணைச்சிருப்போம். இதை பாருங்கள், ரீட் புக்ஸ் தென் யூ கேன் என்ரிச் யுவர் மைண்ட். அதாவது புத்தகங்களை படிங்கள், நீங்கள் உங்கள் மனதை வளப்படுத்தலாம் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங்.
இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த எக்ஸாம்பிள் போகலாங்களா? அடுத்தது பாருங்கள், விதவுட் வாக்கிங் ஃபாஸ்ட் யூ cannot கேட்ச் த பஸ். வேகமாக நடக்காமல் இருந்தால் உன்னால் பேருந்தை பிடிக்க முடியாது அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய தமிழ் மீனிங். இதை நம்ம வந்து காம்ப்ளெக்ஸாக மாற்றுறோம் அப்படின்னாக்கா, முதல்ல பாருங்கள் அன்லெஸ் யூஸ் பண்ணி மாற்றுறோம். அன்லெஸ் யூ வாக் ஃபாஸ்ட் யூ cannot கேட்ச் த பஸ். அன்லெஸ் வந்துச்சுனாக்கா நம்மளுக்கு அடுத்த பக்கம் செகண்ட் பார்ட்டில் வந்து நாட்டுன்றது வரும். வேகமாக நடந்தால் ஒழிய உன்னால் பேருந்தை பிடிக்க முடியாது அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். அடுத்தது இதையும் நம்ம வந்து இஃப் வச்சு காம்ப்ளெக்ஸாக மாற்றுறோம் அப்படின்னாக்கா, இஃப் யூ டோன்ட் வாக் ஃபாஸ்ட் யூ cannot கேட்ச் த பஸ். வேகமாக நடக்கவில்லை என்றால் உன்னால் பேருந்தை பிடிக்க முடியாது அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். அடுத்தது பாருங்கள், இதை நம்ம வந்து காம்பவுண்டாக மாற்றுறோம் அப்படின்னா, வாக் ஃபாஸ்ட் ஆர் யூ cannot கேட்ச் த பஸ். வேகமாக நடக்கவும் அல்லது நீங்கள் பேருந்தை பிடிக்க முடியாது அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். இதில் பாருங்கள், சிம்பிள் சென்டென்ஸில் விதவுட் வாக்கிங் ஃபாஸ்ட் யூ cannot கேட்ச் த பஸ்ஸில் எத்தனை வேர்ப் இருக்குது அப்படின்னு பாருங்கள். வாக்கிங் அப்படின்றதும் ஒரு வேர்ப் தான், கேட்ச் அப்படின்றதும் ஒரு வேர்ப் தான். வாக்கிங் அப்படின்ற வேர்புக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் கிடையாது, ஒரு ஹெல்பிங் வேர்பும் கிடையாது. அதனால் அந்த வாக்கிங் அப்படின்றது வேர்ப் இல்லை அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணணும். அடுத்தது கேட்ச் அப்படின்றதுக்கு முன்னாடி யூ அப்படின்ற சப்ஜெக்ட் இருக்குது, அதனால் கேட்ச் அப்படின்றது ஒரு வேர்பு. இந்த சென்டென்ஸில் ஒரு வேர்ப் இருக்குது, முழுமையான பொருள் கொடுக்குது, அது தனித்து செயல்படுது, அதனால் அது வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். அடுத்தது காம்ப்ளெக்ஸில் பாருங்கள், அன்லெஸ் கொண்டு நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அன்லெஸ் யூ வாக் ஃபாஸ்ட் யூ cannot கேட்ச் த பஸ். இதில் யூ cannot கேட்ச் த பஸ் அப்படின்றது ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ் அல்லது ஒரு முழுமையான வாக்கியம் அல்லது ஒரு மெயின் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது அன்லெஸ் யூ வாக் ஃபாஸ்ட் அப்படின்றது நீ வேகமாக நடந்தால் ஒழிய அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு முழுமையான பொருள் இல்லை, அது தனித்து செயல்படாது. அது கூட நம்ம இந்த இண்டிபெண்ட் கிளாஸ் யூ cannot கேட்ச் த பஸ் அப்படின்றத சேர்த்தா தான் அதுக்கு முழுமையான பொருள் நம்மளுக்கு கிடைக்குது. இதையே நம்ம வந்து இஃப் கொண்டு எப்படி மாற்றலாம் அப்படின்னா, இஃப் யூ டோன்ட் வாக் ஃபாஸ்ட் யூ கான்ட் கேட்ச் த பஸ். இது நம்ம பாசிட்டிவாக சொல்கிறோம்னாக்கா, இஃப் யூ வாக் ஃபாஸ்ட் யூ கேன் கேட்ச் த பஸ் அப்படின்னு சொல்லலாம். நெகட்டிவாக சொன்னாக்கா நம்ம டோன்ட் சேர்க்குறோம், அந்த பக்கம் cannot போடுறோம். இதில் பாருங்கள், யூ cannot கேட்ச் த பஸ் அப்படின்றது ஒரு மெயின் கிளாஸ், இஃப் யூ டோன்ட் வாக் ஃபாஸ்ட் அப்படின்றது ஒரு சபார்டினேட் கிளாஸ் அல்லது டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த காம்ப்ளெக்ஸில் ஒரு மெயின் கிளாஸ் இருக்குது, ஒரு டிபெண்ட் கிளாஸ் இருக்குது. அடுத்தது இதை காம்பவுண்டாக மாற்றுறோம்னாக்கா, வாக் ஃபாஸ்ட் ஆர் யூ cannot கேட்ச் த பஸ். இதில் ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்குது, அந்த ரெண்டும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொண்ட மெயின் கிளாஸ். அதை நம்ம வந்து ஆர் அப்படின்ற கன்ஜங்ஷன் கொண்டு இணைச்சிருக்கிறோம், அதனால் இதை வந்து நம்ம காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், சிம்பிள் சென்டென்ஸ் விதவுட் ஒர்க்கிங் ஹார்ட் யூ cannot ரீச் யுவர் கோல். கடினமாக உழைக்காமல் உங்களுடைய இலக்கை அடைய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ் நம்ம எப்படி சொல்லலாம், அதில் ஒரு வேர்ப் இருக்கணும், அதுக்கு முழுமையான பொருள் கிடைக்கணும், அது தனித்து செயல்படணும். இதில் எத்தனை வேர்ப் இருக்குன்னு பாருங்கள். விதவுட் ஒர்க்கிங் ஹார்ட், இது ஒர்க்கிங் அப்படின்றது வேர்ப் மாதிரி தெரியுது, ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் கிடையாது, ஒரு ஹெல்பிங் வேர்ப் இல்லை, அதனால் ஒர்க்கிங் அப்படின்றது வேர்ப் இல்லைன்னு நீங்கள் முடிவு செய்யணும். அடுத்தது யூ cannot ரீச் யுவர் கோல் அப்படின்றதுல யூன்றது சப்ஜெக்ட் இருக்குது, ரீச்ன்ற வேர்ப் இருக்குது, அதனால் இதை நம்ம வந்து ஒரு முழுமையான ஒரு வேர்ப் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம், ரீச்சை. அப்போ இதில் ஒரு வேர்ப் இருக்குது, இது தனித்து செயல்படுது, இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது இதை வந்து நம்ம காம்ப்ளெக்ஸாக மாற்றுறோம் அப்படின்னாக்கா, இஃப் யூ டோன்ட் ஒர்க் ஹார்ட் யூ cannot ரீச் யுவர் கோல் அப்படின்னு சொல்லலாம். அல்லது இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ கேன் ரீச் யுவர் கோல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை கடினமாக உழைக்காவிட்டால் உங்களால் இலக்கை அடைய முடியாது அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். அடுத்தது வந்து இதை வந்து நம்ம இஃப் யூ டோன்ட் ஒர்க் ஹார்ட் அப்படின்றது ஒரு முழுமை பெறாத வாக்கியம், யூ cannot ரீச் யுவர் கோல் அப்படின்றது ஒரு முழுமை பெற்ற வாக்கியம். அதனால் ஒரு முழுமை பெறாத ஒரு வாக்கியமும் ஒரு முழுமை பெற்ற ஒரு வாக்கியமும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை உருவாக்கி இருக்குது. அதாவது ஒரு மெயின் கிளாஸும் ஒரு டிபெண்ட் கிளாஸும் சேர்ந்து காம்ப்ளெக்ஸை உருவாக்கியிருக்கு. அடுத்தது பாருங்கள், காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஒர்க் ஹார்ட் ஆர் யூ cannot ரீச் யுவர் கோல். கடினமாக உழைக்கவும் அல்லது உங்கள் இலக்கை அடைய முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். இதில் பாருங்கள், ஒர்க் ஹார்ட் அப்படின்றது ஒரு மெயின் சென்டென்ஸ், யூ cannot ரீச் யுவர் கோல் அப்படின்றது ஒரு மெயின் வாக்கியம். இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆர் அப்படின்ற கன்ஜங்ஷன் கொண்டு இணைச்சிருக்கிறோம், அதனால் இதை வந்து நம்ம காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், அடுத்த எக்ஸாம்பிள், பை யூஸிங் டைம் ப்ராப்பர்லி
யூ கேன் பி பெனிஃபிட்டட். நேரத்தை சரியாக பயன்படுத்துவதன் மூலமாக நீங்கள் பயனடையலாம் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். இது ஒரே ஒரு வேர்ப் தான் இருக்கணும். பார்த்தீங்கன்னாக்கா யூஸிங் அப்படின்றது வேர்ப் மாதிரி தெரியும், ஆனால் அது வேர்ப் கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் இல்லை, ஒரு ஹெல்பிங் வேர்ப் இல்லை. அடுத்தது யூ கேன் பி பெனிஃபிட்டட். பெனிஃபிட் இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே வேர்ப் பெனிஃபிட்டட். அதுக்கு முன்னாடி பி அதாவது யூ அப்படின்ற சப்ஜெக்ட் இருக்குது. அதனால் இது ஒரு வேர்ப் இருக்குது. இது முழுமையான பொருள் கொடுக்குது, தனித்து செயல்படுது. அதனால் இதை நம்ம சிம்பிள் சென்டென்ஸ்னு சொல்லலாம். இதை நம்ம காம்ப்ளெக்ஸாக மாற்றுறோம் அப்படின்னாக்கா இஃப் யூ யூஸ் டைம் ப்ராப்பர்லி யூ கேன் பி பெனிஃபிட்டட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் சரியாக நேரத்தை பயன்படுத்தினால் நீங்கள் பயனடையலாம் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். அதாவது நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் நீங்கள் பயனடையலாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இதை நம்ம அன்லெஸ் வச்சு சொல்கிறோம் அப்படின்னாக்கா அன்லெஸ் யூ யூஸ் டைம் ப்ராப்பர்லி யூ cannot be benefited அப்படின்னு நம்ம இதில் சொல்லலாம். அதாவது நீங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் உங்களால் பயனடைய முடியாது அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். அடுத்தது நம்ம இதை காம்பவுண்டாக மாற்றுறோம் அப்படின்னாக்கா யூஸ் டைம் ப்ராப்பர்லி அதர்வைஸ் யூ cannot be benefited. நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள், இல்லை என்றால் நீங்கள் பயனடைய முடியாது அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். இதில் யூஸ் டைம் ப்ராப்பர்லி அப்படின்றது ஒரு மெயின் கிளாஸ், யூ cannot be benefited அப்படின்றது ஒரு மெயின் கிளாஸ். அப்போ யூஸ் ரெண்டு மெயின் கிளாஸும் அதர்வைஸ் அப்படின்ற கன்ஜங்ஷனை கொண்டு நம்ம இணைச்சிருக்கிறோம். அதனால் இதை நம்ம காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு இந்த மாடலில் அதாவது ரூல் 2வை யூஸ் பண்ணி விதவுட் அப்படின்றதில் ஆரம்பிக்கிற சென்டென்ஸு அல்லது பை அப்படின்ற ஆரம்பிக்கிற சென்டென்ஸை எப்படி நம்ம காம்பவுண்ட்லேயும் காம்ப்ளெக்ஸ்லேயும் மாற்றலாம். ஒரு சென்டென்ஸ் ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் பையில் ஆரம்பித்தாலும் அல்லது விதவுட்டில் ஆரம்பிச்சிச்சுனாக்கா எப்படி நம்ம அதை காம்பவுண்டாகவும் காம்ப்ளெக்ஸாகவும் மாற்றலாம் அப்படின்னு நல்லா புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம இப்போ ரூல் 3 போகலாங்களா? இந்த ஸ்லைடு பாருங்கள். ரூல் 3ல் சிம்பிள் சென்டென்ஸு ஹேவிங்னு ஆரம்பிக்கும், ப்ளஸ் வேர்புடைய தேர்ட் ஃபார்ம் இருக்கும். அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இருக்கும் ஹேவிங் பக்கத்தில். இது சிம்பிள் சென்டென்ஸ். இது நம்ம காம்ப்ளெக்ஸாக மாற்றணும் அப்படின்னாக்கா நம்ம வென் ப்ளஸ் சப்ஜெக்ட் வரும், ப்ளஸ் ஹேட் வேர்புடைய தேர்ட் ஃபார்ம் வரும். வென் வரும், ப்ளஸ் சப்ஜெக்ட் வரும், ப்ளஸ் ஹேட் வரும், அதுக்கப்புறம் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வரணும். இதில் அதை நம்ம காம்பவுண்டாக மாற்றுறோம் அப்படின்னாக்கா அண்ட் அப்படின்ற ஒரு கன்ஜங்ஷனை கொண்டு இணைச்சி நம்ம காம்பவுண்டாக மாற்றுவோம். சப்ஜெக்ட் முதல்ல என்ன சப்ஜெக்ட் இருக்குதோ அதே சப்ஜெக்ட் தான் இதுலேயும் வரும். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சிம்பிள் சென்டென்ஸ் ஹேவிங் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பில் ஆரம்பிக்கும். அதை நம்ம காம்ப்ளெக்ஸாக மாற்றுறோம்னாக்கா வென் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் V3 அதாவது தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்தது இதை நம்ம காம்பவுண்டாக மாற்றுறோம் அப்படின்னா அண்ட் அப்படின்ற கன்ஜங்ஷனை கொண்டு நம்ம காம்பவுண்டாக மாற்றணும். சப்ஜெக்ட் அதே மாதிரி தான் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா? பாருங்கள். சிம்பிள் சென்டென்ஸ் ஹேவிங் ஃபினிஷ்டு ஹர் ஹோம்ஒர்க் ஷீ டுக் ஹர் மீல். அவளுடைய வீட்டு பாடங்களை முடித்துவிட்டு அவள் உணவு சாப்பிட்டாள் அப்படின்றது தான் சிம்பிள் சென்டென்ஸ். இது ஹேவிங் ஃபினிஷ்டு, ஹேவிங்கில் ஆரம்பித்து ஃபினிஷ் அப்படின்ற வேர்புடைய தேர்ட் ஃபார்ம் ஃபினிஷ்டில் இது முடியுது. அடுத்தது ஷீ டுக் ஹர் மீல். இது பாருங்கள், இதில் ரெண்டு வேர்ப் இருக்கிற மாதிரி தெரியுது. ஃபினிஷ்டு ஒன்று, டுக் ஒன்று. இதில் ஃபினிஷ்டு வேர்பா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வேர்பு கிடையாதுன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் கிடையாது, ஒரு ஹெல்பிங் வேர்ப் கிடையாது. வேர்ப் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுனாக்கா அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், அப்படி இல்லைனா ஒரு ஹெல்பிங் வேர்பாவது இருக்கணும். இது ரெண்டுமே இதில் இல்லை, அதனால் ஃபினிஷ்டு அப்படின்றது வேர்ப் கிடையாது. அடுத்தது இதில் ஷீ டுக் ஹர் மீல் அப்படின்றதுல டுக் அப்படின்றது வேர்பு, ஏன்னா அதுக்கு முன்னாடி ஷீ அப்படின்ற சப்ஜெக்ட் இருக்குது. அப்போ ஒரு சிம்பிள் சென்டென்ஸில் ஒரு வேர்ப் இருக்கும், முழுமையான பொருள் கொடுக்கும், தனித்து செயல்படும். அவளுடைய வீட்டு பாடங்களை முடித்துவிட்டு அவள் உணவு சாப்பிட்டாள் அப்படின்றது தான் இதோடைய மீனிங். இதை நம்ம காம்ப்ளெக்ஸாக மாற்றுறோம் அப்படின்னாக்கா பாருங்கள். வென் ஷீ ஹேட் ஃபினிஷ்டு ஹர் ஹோம்ஒர்க் ஷீ டுக் ஹர் மீல். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் ஒன்று அல்லது ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்கும், ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷி டுக் ஹர் மீல் அப்படின்னு ஒரு மெயின் கிளாஸ் இருக்குது. வென் ஷீ ஹேட் ஃபினிஷ்ட் ஹர் ஹோம்ஒர்க் அப்படின்றது ஒரு டிபெண்ட் கிளாஸ். டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னாக்கா முழுமை பெறாத வாக்கியமாக இருக்கும். இதை நம்ம வென் ஷீ ஹேட் ஃபினிஷ்ட் ஹர் ஹோம்ஒர்க் அப்படின்னு தனியாக பார்த்தோம்னாக்கா அதுக்கு பொருள் இருக்காது. ஷி டுக் ஹர் மீல் அப்படின்ற முழுமை பெற்ற ஒரு வாக்கியத்தோடு அது சேரும் பொழுது தான் அந்த வாக்கியத்துக்கு, அதாவது வென் ஷி ஹேட் ஃபினிஷ்ட் ஹர் ஹோம்ஒர்க் அப்படின்றதுக்கு பொருள் நம்மளுக்கு கிடைக்கும். அவள் வீட்டுப்பாடம் முடித்ததும் அவள் உணவை எடுத்துக்கொண்டாள் அப்படின்றது தான், அல்லது சாப்பிட்டாள் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். அடுத்தது இதை வந்து நம்ம காம்பவுண்டாக மாற்றுறோம் அப்படின்னாக்கா ஷீ ஹேட் ஃபினிஷ்ட் ஹர் ஹோம்ஒர்க் அண்ட் டுக் ஹர் மீல். அவள் வீட்டுப்பாடத்தை முடித்துவிட்டு உணவை எடுத்துக்கொண்டாள் அல்லது உணவை சாப்பிட்டாள் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். காம்பவுண்ட் சென்டென்ஸில் 2 ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொண்ட முழுமை பெற்ற வாக்கியங்கள் இருக்கும், அதாவது மெயின் கிளாஸ் இருக்கும். அதை நம்ம வந்து அண்ட் அப்படின்ற கன்ஜங்ஷனை கொண்டு இணைச்சிருக்கிறோம். இதுவும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹேவிங் ஃபினிஷ்ட் அப்படின்ற சிம்பிள் சென்டென்ஸில் வந்துச்சுன்னா அதை நம்ம காம்ப்ளெக்ஸாக மாற்றும் போது வென் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி நம்ம காம்ப்ளெக்ஸாக அதை வந்து மாற்றணும். அடுத்தது அதில் ஒரு சப்ஜெக்ட் போடணும், ஹேட் போடணும், வேர்புடைய தேர்ட் ஃபார்ம் வந்து அதில் வரணும். அடுத்தது அதை காம்பவுண்டாக நம்ம மாற்றுறோம்னாக்கா அண்ட் அப்படின்ற கன்ஜங்ஷனை கொண்டு நம்ம வந்து 2 சென்டென்ஸையும் நம்ம இணைக்கணும். 2 சென்டென்ஸாக அதை நம்ம வந்து பிரிக்கணும். 2 மெயின் சென்டென்ஸாக 2 மெயின் கிளாஸாக இந்த காம்ப்ளெக்ஸை நம்ம பிரிச்சுட்டு அதுக்கு நடுவில் அண்ட் அப்படின்ற கன்ஜங்ஷனை கொண்டு அதை நம்ம இணைக்கணும். இது உங்களுக்கு சரியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், சிம்பிள் சென்டென்ஸ். ஹேவிங் ஹர்ட் த நியூஸ் ராமன் sat down on the ground. செய்தியை கேட்ட ராமன் தரையில் அமர்ந்தான் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். இதில் எத்தனை வேர்ப் இருக்குன்னு பாருங்கள். ஹர்டுன்னு ஒரு வேர்ப் இருக்குது, அடுத்தது sat அப்படின்னு ஒரு வேர்ப் இருக்குது. ஹர்ட் அப்படின்றது வேர்பா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது வேர்ப் கிடையாது. ஏன்னாக்கா அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்டும் இல்லை, ஹெல்பிங் வேர்பும் இல்லை. அப்போ ஹர்ட் அப்படின்றது வேர்ப் கிடையாது. sat அப்படின்றதுக்கு முன்னாடி ராமன் அப்படின்ற சப்ஜெக்ட் இருக்குது, அதனால் sat அப்படின்றது வேர்பு. இந்த சிம்பிள் சென்டென்ஸில் ஒரே ஒரு வேர்ப் இருக்குது, அதுக்கு முழுமையான பொருள் தருது, அது தனித்து செயல்படுது. இதை நம்ம காம்ப்ளெக்ஸாக மாற்றுறோம் அப்படின்னாக்கா வென் ராமன் ஹேட் ஹர்ட் த நியூஸ் ஹீ sat down on the ground. செய்தியை கேட்ட ராமன் தரையில் அமர்ந்தான் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். பாருங்கள், வென் ராமன் ஹேட் ஹர்ட் த நியூஸ் அப்படின்றது ஒரு டிபெண்ட் கிளாஸ். ஹீ sat down on the ground அப்படின்றது ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ். ஒரு இண்டிபெண்ட் கிளாஸும் ஒரு டிபெண்ட் கிளாஸும் சேர்ந்து நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை உருவாக்கி இருக்குது. இதில் வந்து ஹேவிங் ஹர்ட் த நியூஸ் அப்படின்னு சிம்பிள் ஆரம்பிச்சிச்சுனாக்கா நம்ம இதை காம்ப்ளெக்ஸாக மாற்றும் போது வென் போடணும், அடுத்தது சப்ஜெக்ட் ராமன் போடணும், அடுத்தது ஹேட் போடணும், வேர்புடைய தேர்ட் ஃபார்ம் போடணும், அடுத்தது மெயின் கிளாஸை ஒன்று போட்டு நம்ம வந்து காம்ப்ளெக்ஸாக மாற்றணும். ராமன் ஹேட் ஹர்ட் த நியூஸ் அப்படின்றது ஒரு மெயின் கிளாஸ். ஹீ sat on the ground அப்படின்றது ஒரு மெயின் கிளாஸ். இப்போ ராமன் ஹேட் ஹர்ட் த நியூஸ் அண்ட் sat on the ground அப்படின்னு நம்ம இணைச்சிருக்கிறோம். பாருங்கள், 2 மெயின் கிளாஸை உருவாக்கி ராமன் செய்தியை கேட்டு தரையில் அமர்ந்தான் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். இதுவும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாங்களா? இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். சிம்பிள் சென்டென்ஸ். ஹேவிங் ரீச்டு த ஸ்டேஷன் மை அங்கிள் காட் ஆன் அ ட்ரெயின். ரயில் நிலையத்தை அடைந்ததும் என் மாமா ரயிலில் ஏறினார். இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். இது சிம்பிள் சென்டென்ஸ் தான் அப்படின்னு நம்ம எப்படி உறுதிப்படுத்திக்கலாம்? சிம்பிள் சென்டென்ஸில் ஒரு வேர்ப் இருக்கணும், முழுமையான பொருள் இருக்கணும், தனித்து செயல்படணும். இதில் எத்தனை வேர்ப் இருக்குன்னு பாருங்கள். ஹேவிங் ரீச்டு அப்படின்னு இருக்குது. ரீச்டு அப்படின்னு ஒரு வேர்பா அப்படின்னு நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். அடுத்தது மை அங்கிள் காட் அப்படின்றதுல காட் அப்படின்றது ஒரு வேர்ப் இருக்குது. ரீச்டு அப்படின்றது ஒரு வேர்ப் தானா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ரீச்சுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் இருக்குதான்னு பார்க்கணும், அல்லது ஹெல்பிங் வேர்ப் இருக்கான்னு பார்க்கணும். ரீச்டுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்டும் இல்லை, ஹெல்பிங் வேர்பும் இல்லை, அதனால் அந்த ரீச்டு அப்படின்றது ஒரு வேர்ப் கிடையாது. இந்த பக்கம் வந்திங்கன்னா காட் அப்படின்றது ஒரு வேர்ப், ஏன்னா அதுக்கு முன்னாடி மை அங்கிள் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அப்போ இந்த காட் அப்படின்றது ஒரே ஒரு வேர்ப் இருக்குது இந்த சிம்பிள் சென்டென்ஸில். அதுக்கு முழுமையான பொருள் கொடுக்குது, தனித்து செயல்படுது. ரயில் நிலையத்தை அடைந்ததும் என் மாமா ரயிலில் ஏறினார் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். இதை நம்ம காம்ப்ளெக்ஸாக மாற்றுறோம் அப்படின்னாக்கா வென் மை அங்கிள் ஹேட் ரீச்டு த ஸ்டேஷன் ஹீ காட் ஆன் அ ட்ரெயின். என் மாமா ரயில் நிலையத்தை அடைந்ததும் ரயிலில் ஏறினார் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். காம்ப்ளெக்ஸ் அப்படின்னாலே அதில் வந்து ஒரு டிபெண்ட் கிளாஸ் இருக்கணும்,
2 அல்லது ஒரு மெயின் கிளாஸ் இருக்கணும், அதாவது இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கணும். பாருங்கள், இதில் when my uncle had reached the station அப்படின்றது தான் டிபெண்டன்ட் கிளாஸ். he got on a train அப்படின்றது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ், ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ், when அப்படின்ற சென்டென்ஸை வச்சு நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால் இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இதில் when my uncle had reached the station அப்படின்றதுக்கு he got on a train அப்படின்ற முழுமையான வாக்கியத்து கூட சேர்ந்ததுனால தான் when my uncle had reached the station அப்படின்ற டிபெண்டன்ட் கிளாஸ்க்கு ஒரு முழுமையான மீனிங் கிடைச்சிருக்குது. அதனால் இதை வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ன்னு சொல்லலாம். அடுத்தது இதை காம்பவுண்டாக மாற்றுறோம்னாக்கா my uncle had reached the station and got on a train. பாருங்கள், 2 முழுமை பெற்ற வாக்கியம், 2 ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொண்ட முழுமை பெற்ற வாக்கியம் அண்ட் அப்படின்ற கன்ஜங்ஷனை கொண்டு நம்ம இணைச்சிருக்கிறோம். என் மாமா ரயில் நிலையத்தை அடைந்து ரயிலில் ஏறினார் அப்படின்றதான் இதோடைய பொருள். my uncle had reached the station அப்படின்றது ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். got on a train அப்படின்றது ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். அதாவது he got on a train அப்படின்னு இதுக்கு அர்த்தம். என் மாமா ரயில் நிலையத்தை அடைந்து ரயிலில் ஏறினார் அப்படின்றது தான் இதோடைய மீனிங். இதில் நம்ம வந்து அண்ட் அப்படின்ற கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுவும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா? இந்த சென்டென்ஸ் பாருங்கள். having seen the police the thief fled. போலீஸாரை பார்த்ததும் திருடன் தப்பியோடினான். இது வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் தானா அப்படின்னு நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்? சிம்பிள் சென்டென்ஸில் ஒரே ஒரு வேர்ப் இருக்கணும். பாருங்கள், ஹேவிங் சீன், சீன்ன்றது ஒரு வேர்பா அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். சீன் அப்படின்றது ஒரு வேர்ப் கிடையாது. ஏன்னாக்கா அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் கிடையாது அல்லது ஒரு ஹெல்பிங் வேர்பும் கிடையாது. அப்போ சீன்ன்றது வேர்ப் இல்லை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிடுறீங்க. அப்புறம் வேறு என்ன தான் இங்கே வேர்ப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் பாருங்கள், fled அப்படின்றது ஒரு வேர்ப் இருக்குது. fled அப்படின்ற வேர்புக்கு முன்னாடி the thief அப்படின்ற சப்ஜெக்ட் இருக்குது. அதனால் fledன்றது ஒரு வேர்ப். சிம்பிள் சென்டென்ஸில் ஒரு வேர்ப் இருக்கணும், அது முழுமையான பொருளை தரணும், அது தனித்து செயல்படணும். போலீஸாரை பார்த்ததும் திருடன் தப்பி ஓடினான் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். இது வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். இதை வந்து நம்ம காம்ப்ளெக்ஸாக மாற்றுறோம் அப்படின்னாக்கா நம்ம வென் போட்டு ஆரம்பிக்கணும், ஹேட் வரணும், வேர்புடைய தேர்ட் ஃபார்ம் வரணும். அடுத்தது அது வந்து ஒரு முழுமை பெற்ற ஒரு வாக்கியத்தோடு அது இணையணும். பாருங்கள், when the thief had seen the police he fled அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். அதாவது போலீஸாரை பார்த்ததும் திருடன் தப்பி ஓடினான் அப்படின்றது தான் இதோடைய தமிழ் மீனிங். இது பாருங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். he fled அப்படின்றது ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். when the thief had seen the police அப்படின்றது ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ். ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸும் ஒரு டிபெண்டன்ட் கிளாஸும் சேர்ந்து நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை கொடுத்துருக்குது. இதை நம்ம காம்பவுண்டாக மாற்றுறோம் அப்படின்னாக்கா அண்ட் அப்படின்ற ஒரு கன்ஜங்ஷனை கொண்டு இணைக்கணும். இதை 2 முழுமை பெற்ற வாக்கியமாக பிரிக்கணும். the thief saw the police and he fled அப்படின்னு நம்ம சொல்லலாம். அல்லது the thief saw the police and fled அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், போலீஸாரை பார்த்த திருடன் தப்பி ஓடினான் அப்படின்றதான் இதோடைய மீனிங். கடைசி எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹேவிங் ஃபினிஷ்டு குக்கிங் மை மதர் ரீட் த நியூஸ் பேப்பர். அதாவது சமைத்து முடித்ததும் என் அம்மா செய்தித்தாள் படித்தார் அப்படின்றது தான் சிம்பிள் சென்டென்ஸ். ஹேவிங் ஃபினிஷ்டுன்றது வேர்பான்னு பார்த்தீங்கன்னா வேர்ப் கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் இல்லை, ஒரு அதாவது ஒரு ஹெல்பிங் வேர்பும் இல்லை. அப்போ இதில் என்ன வேர்ப் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா பாருங்கள், மை மதர் ரீட் அப்படின்னு இருக்குது. ரீட் அப்படின்றது ஒரு வேர்ப், அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அப்போ சமைத்து முடித்ததும் என் அம்மா செய்தித்தாள் படித்தார் அப்படின்றது தான் இதோடைய தமிழ் மீனிங். இதை நம்ம காம்ப்ளெக்ஸாக மாற்றுறோம் அப்படின்னாக்கா உங்களுக்கே தெரியும் நம்ம எப்படி ஆரம்பிக்கணும்னு. வென் போட்டு ஆரம்பிக்கணும். வென் மை மதர் ஹேட் ஃபினிஷ்டு குக்கிங் ஷீ ரெட் த நியூஸ் பேப்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என் அம்மா படித்து முடித்ததும் செய்தித்தாள் படித்தாள் அப்படின்றது தான் இதோடைய மீனிங். அதாவது என் அம்மா சமைத்து முடித்ததும் செய்தித்தாள் படித்தாள். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம வந்து காம்பவுண்டாக மாற்றலாம். காம்பவுண்டாக மாற்றும் போது 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் வரணும், அதை வந்து ஒரு கன்ஜங்ஷன் கொண்டு இணைக்கணும். நம்ம இதில் வந்து அண்ட் அப்படின்ற கன்ஜங்ஷனை கொண்டு இணைக்க போகிறோம். மை மதர் ஃபினிஷ்டு குக்கிங் அண்ட் ரீட் த நியூஸ் பேப்பர் அப்படின்றது தான் இதோடைய மீனிங். அதாவது காம்பவுண்ட் சென்டென்ஸ். மை மதர் ஃபினிஷ்டு குக்கிங் அண்ட் ரீட் த நியூஸ் பேப்பர்.
பாருங்கள், இதில் மை மதர் ஃபினிஷ்டு குக்கிங் அப்படின்றது ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ், ரீட் த நியூஸ் பேப்பர் அப்படின்றது ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ். இதில் வந்து சப்ஜெக்ட் ஷீ மை மதர் அப்படின்றது மறைஞ்சிருக்குது. அப்போ பாருங்கள், என்னம்மா சமைத்து முடித்து விட்டு செய்தித்தாள் படித்தாள். இதில் மை மதர் ஃபினிஷ்டு குக்கிங், ரீட் த நியூஸ் பேப்பர் ரெண்டுத்தையும் நம்ம வந்து அண்ட் அப்படின்ற கன்ஜங்ஷனை கொண்டு இணைச்சிருக்கிறோம். அதனால் இதை நம்ம வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த இந்த 2 டைப்பும் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறோம். இதை நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு தடவை பாருங்கள். இந்த சிம்பிள் சென்டென்ஸில் ஒரே ஒரு வேர்ப் தானா இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். நீங்கள் நிறைய வேர்ப் இருக்குதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதை சிம்பிள் சென்டென்ஸ் தானா அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடியாது அல்லது முடிவு செய்ய முடியாது. ஒரு வேர்ப் அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும் அல்லது ஒரு ஹெல்பிங் வேர்ப் இருக்கணும். ஏன்னா அந்த வேர்புன்றது ஒரு ஆக்ஷன் வேர்டு. அதை யாராவது ஒருத்தர் செய்யணும் இல்லைங்களா? அந்த மாதிரி செய்கிற ஆள் அந்த சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னா அது வேர்பு கிடையாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிடணும். அதுதான் வந்து நம்ம இதில் வந்து பார்க்க வேண்டிய, ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.